வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா செங்கோட்டையில் இருக்கக்கூடிய பிலால் பரோட்டா ஸ்டால். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுக்கும் கேரளாவுக்கும் பார்டரில் இருக்கக்கூடிய ஒரு ஏரியாங்க. இன்னும் சரியாக சொல்ல போனால் பார்டர் அஹமத் பரோட்டா ஸ்டாலுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் இந்த பிலால் பரோட்டா ஸ்டால். இங்கேயுமே பரோட்டா பிரியாணி எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லியிருக்காங்க. சரி வாங்க அப்படியே கடைக்குள்ளே போகலாம். கடைக்குள்ளே போகும்போதே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கூட்டமாக நின்று பரோட்டாவை போட்டுட்டு இருக்காங்க. என்னடா கூட்டமாக சொல்கிறீங்கன்னா, ஆமாங்க, கடையில் இவ்வளோ கூட்டம் இருக்குல்ல, அது கூட்டமாக நின்னா தான் பரோட்டா போட முடியும்னு சொல்லிட்டு ஒரு 4-5 பேர் நின்று பரோட்டாவை தட்டிக்கிட்டு இருக்காங்க. சரி நம்மளும் அப்படியே பரோட்டா பிரியாணி அப்புறம் ஒரு பிச்சு போட்ட காடை சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கோம். அப்படியே கடையை எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு ஒரு நல்ல டேபிளாக பார்த்து உட்காந்த உடனே ஒரு அண்ணன் இலையை கொண்டு வந்து வச்சார். அந்த இலையை கழுவி குளிப்பாட்டின உடனே ஒரு டப்பாவில் சால்னா கொண்டு வந்து வச்சாங்க. அந்த சால்னா எப்படி இருக்குன்னு 2 வாட்டி அள்ளி ஊற்றி பார்த்துட்டு இருக்கும்போதே பரோட்டா வந்துச்சுங்க. அந்த பரோட்டாவை பிச்சு போட்டு அது மேலே சால்னா ஊற்றி நல்லா ஊற வைக்கலான்னு ஊற்றின உடனே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கமாக ஓடிச்சு. ஊற்றின சால்னா இப்போ இலையை விட்டு வெளியே வராமல் இருக்கிறதுக்கு ஒரு அணையை கட்டி அதுக்கப்புறமேட்டு நல்லா ஊற வச்சு பரோட்டாவை சாப்பிட்டுட்டே இருந்தோம். அதுக்குள்ளார வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி வந்துச்சுங்க. எங்கே போனாலும் சரி பரோட்டா எது இருந்தாலும் நமக்கு பிரியாணியை பார்த்தா பிரியாணி தான் ஃபஸ்ட்டு. ஸோ பிரியாணிக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தபோது பிரியாணியும் வந்துச்சு. அந்த பிரியாணி அப்படியே அள்ளி இலையில போட்டு மொத்தம் பிரியாணியில் எத்தனை பீஸ் இருக்குன்னு என்ன ஆரம்பித்த உடனே ஒரு 4 பீஸ் இருந்துச்சு. மனசுக்கு அப்பாடா அப்படின்னு இருந்துச்சு. சரி பீஸ் மட்டும் 4 இருக்கே, பீஸு எப்படி வெந்திருக்கு என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணுன்றதுக்காக எடுத்து உடச்சி பார்த்தா நல்லா அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருந்துச்சுங்க. என்ன பிரியாணியில் கொஞ்சம் ஆயில் அதிகம், ஆனால் வந்து ஒரு டிப்பிக்கல் சவுத் இந்தியன் பிரியாணி தான். ரொம்ப இந்த பட்டை கிராம்பு வாசனை இல்லை, ஓகேன்னு சொல்லலாம், அந்தளவுக்கு தான் டேஸ்ட்டு. பட் பரோட்டா ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அது கூட வந்து இவங்க கொடுத்த அந்த பிச்சு போட்ட காடை கறி வந்து இன்னும் நல்லாவே இருந்துச்சு. எண்ணெய் கொஞ்சம் எல்லாத்துலேயுமே ஆயில் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சுங்க. பட் மற்றபடி எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லோரும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மொத்தத்தில் இந்த கடையில் சாப்பிட்டது எப்படி இருந்துச்சுன்னா